அண்மையிலே ஸ்ரீமதி என்று சொல்லி ஒரு 23 வயது நிரம்பிய ஒரு பழங்குடி பெண் தேர்வு எழுதி சிவில் ஜட்ஜாக, நீதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் என்கின்ற ஒரு செய்தி உங்களுக்கு தெரிந்திருக்கும். அவர் படித்த பள்ளிக்கு கடந்த வாரம் நான் பேச போயிருந்தேன். ஏலகிரி மலையிலே இருக்கக்கூடிய அத்தனாவூர் மேல்நிலை பள்ளியிலே. உண்மையிலேயே எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அந்த மாணவர்கள் அவ்வளவு கவனத்தோடு உட்கார்ந்து கேட்டார்கள். எனவே எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது, எங்களுடைய குரல் எட்டும். அது எட்ட வேண்டிய இடத்திற்கு நிச்சயமாக எட்டும். தஸ்தயேவ்ஸ்கி சொல்லுகிறான், துன்பத்தில் இருந்துதான் அன்பு செய்ய கற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லுகிறான். அப்ப நாம எதிர் செயல்பாடுகளின் மூலமாக, அவமானங்களின் மூலமாகத்தான் ஒருவன் எழுந்து நிற்கிறான். அந்த இடத்தை நோக்கி நகர்வதற்கு நமக்கு அவமானமும் உதவுகிறது என்று நான் கருதுகிறேன். அன்புக்குரிய தோழர்களே, ஒரு அடுக்கிலிருந்து நான் கொஞ்சம் மாறி வேறு ஒரு புள்ளியில இருந்து பேசலாம் என்று நான் கருதுகிறேன். கதைகள் வெறுமனே வாசிப்புக்கு மட்டும் உரியனவா என்று கேட்டால் இல்லை. கதைகள் தான் நம்மை ஆண்டு கொண்டிருக்கின்றன இன்றைக்கு என்கின்ற ஒரு செய்தி. ராமாயணம், மகாபாரதம் போன்ற இதிகாசங்கள், விவிலியத்திலே, பைபிளிலே இருக்கக்கூடிய கதைகள், குரானிலே இருக்கக்கூடிய கதைகள், இந்து புராணத்திலே இருக்கக்கூடிய கதைகள் எல்லாமே இன்றைக்கு ஒரு வகையான சட்டங்களாக மாறி அதுதான் நம்மை ஆண்டு கொண்டிருக்கிறது என்கின்ற ஒரு புள்ளியிலே இருந்து நான் பார்க்கலாம் என்று நான் நினைக்கிறேன். அதற்கு ஒரு 3 செய்திகளை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும். அண்மையிலே பத்திரிகையிலே வந்த செய்திகள். கர்நாடக மாநிலம் மங்களூரிலே ஒரு பள்ளி, ஒரு ஆசிரியர் பாடம் நடத்துகிறார். ராமாயணமும் மகாபாரதமும் கதைகள் என்றவர் பாடம் நடத்தி இருக்கிறார். மறுநாள் பள்ளிக்கு எதிரில் ஆர்ப்பாட்டம் இந்துத்துவவாதிகள் நடத்தியிருக்கிறார்கள். அந்த ஆசிரியர் பள்ளியிலே இருந்து நீக்கப்பட்டிருக்கிறார். அவர்கள் சொன்ன குற்றச்சாட்டு என்னவென்று சொன்னால், ராமாயணத்தையும் மகாபாரதத்தையும் கதை என்று சொல்லிவிட்டார் ஆசிரியர். எனக்கு வால்மீகி ராமாயணம் தான் நினைவுக்கு வந்தது. வால்மீகி ராமாயணத்தை எழுதிய பிறகு தொடக்கத்திலேயே ஒரு செய்தியை சொல்லுகிறான். மலைகளும் நதிகளும் பூமண்டலத்தில் எவ்வளவு காலம் இருக்குமோ, மலைகளும் நதிகளும் பூமண்டலத்தில் எவ்வளவு காலம் இருக்குமோ அவ்வளவு காலம் ராமாயண கதை உலகங்களில் உலவி வரும் என்று வால்மீகி சொல்லுகிறான். வால்மீகியே ராமாயணத்தை கதை என்றுதான் சொல்லுகிறான். ஆனால் இன்றைக்கு இவர்களால் அதை கதை என்று ஏற்க முடியவில்லை என்கின்ற ஒரு நிலைமைக்கு இன்றைக்கு சூழல் போயிருக்கிறது. ஒன்று. இரண்டாவது செய்தி கேலிக்குரியதாக இருந்தது. அக்பர் என்று ஒரு சிங்கம், சீதா என்று ஒரு சிங்கம், 2 சிங்கத்தையும் ஒரே குண்டில் அடைக்கக்கூடாது என்று சொல்லி ஒருவர் வழக்கு போட்டிருக்கிறார். என்னையா இது? இதைவிட எனக்கு இன்னொன்று, ராமன் குழந்தை ஓய்வெடுக்க வேண்டும், அதனால் 12:30 மணியிலிருந்து 1:30 மணி வரைக்கும் கோயிலை நாங்கள் மூடுகிறோம் என்று சொல்லியிருக்கிறார் ஒரு சாமியார். நிச்சயமாக எனக்கு அதிலே எந்த விதமான வருத்தமோ மாற்று கருத்தோ இல்லை. ராமன் குழந்தையாக இருக்கிற போது நல்லவன் தான். எல்லா குழந்தையும் நல்ல குழந்தை தான், மண்ணில் பிறக்கையிலே. ஆனால் எனக்கு என்ன என்று சொன்னால், பாவம், அந்த குழந்தையை தூங்க விடுங்கள். அதனிடம் எவ்வளவு வேலையை தான் நீங்கள் கொடுப்பீர்கள்? எத்தனை வேலையை தான் அந்த ராமன் குழந்தைகிட்ட நீங்க கொடுப்பீங்க? நான் ஒருவேளை போனால் அந்த ராமன் குழந்தையிடம் நேரிலே சொல்வதற்கு ஒன்றை விருப்பப்படுகிறேன். ராமன் குழந்தையே, நீயாவது தூங்குவதற்கு உனக்கு ஓய்வு கிடைக்கிறது. இந்த நாட்டில் உன்னை போன்ற குழந்தைகள் ஒழுங்காக சாப்பிடுவதற்கும் தூங்குவதற்கும் கூட நிலைமை இல்லாமல் இருக்கிறது. இதை மாற்றுவதற்கு ஏதாவது நீ முயற்சி செய் என்று நான் சொல்லலாம் என்று விரும்புகிறேன் அந்த ராமன் குழந்தைக்கு. அப்ப கதைகளாலான உலகம் என்று சொன்னால், கதைகள் ஒரு கட்டத்திலே சுவாரஸ்யம் என்கின்றதை தாண்டி, வாழ்க்கை என்பதை தாண்டி நம்மை ஆளுகின்ற இடத்திற்கு போய்விடுகிறது
என்கின்ற ஒரு புள்ளி மிக மிக முக்கியமானது என்று நான் கருதுகிறேன். அன்புக்குரிய மாணவ செல்வங்களே, தோழர்களே, கதைகளை பற்றி நிறைய பேர், நிறைய எழுத்தாளர்கள் சொல்லுகிறார்கள். பூமணி அற்புதமாக ஒரு இடத்திலே சொல்லுகிறார், எழுத்து என்பது ஓர் இளகிய நிலையில் உணர்வுகளை கோர்ப்பது, படிக்கிறவரை அந்த நிலைக்கு ஈர்ப்பது, அங்கே அறிவு இரண்டாம் பட்சம்தான் என்று பூமணி சொல்லுகிறார். புதுமை பித்தன் சொல்வது எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. இலக்கியம் என்பது மனித ஆதார இயல்புகளை தொட்டு விளையாடுவது, உண்மை என்ற கயிற்றில் சுருக்கு போட்டுக் கொள்வதல்ல என்று புதுமை பித்தன் சொல்லுகிறார். எனக்கு ரொம்ப குழப்பமா இருந்துச்சு. ஒரு எழுத்தாளர் கதையை எழுதுற போது உண்மையை எழுதணுமா அல்லது கற்பனையை எழுதணுமா? புதுமை பித்தன் யோசிக்க வைக்கிறான். உண்மையிலே எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. புதுமை பித்தன் உண்மையை முன்னிறுத்தி அதை சொல்லவில்லை, அதற்கு அவர் மதிப்பும் தரவில்லை. தோழர்களே, மனித ஆதார இயல்புகளை அவன் மீட்ட வேண்டும் என்று சொல்லுகிறான். அங்குதான் ஒரு கலைஞன் பிறக்கிறான். உண்மை என்று சொன்னால் நீங்கள் ஒரு சட்ட புத்தகத்தை எழுதலாம், ஒரு கட்டுரை நூலை எழுதலாம். ஆனால் கதையை எழுதுகிற போது மனிதனுடைய உணர்வை நீங்கள் கொண்டு வர வேண்டும் அந்த இடத்திலே. புதுமை பித்தன் சாப விமோசனம் ஒரு கதை எழுதினார். ராமனுடைய கால் பட்டு அகலிகை பெண்ணாக மாறி விடுகிறாள். அதுவும் இவர் போய் தாடகையெல்லாம் வதம் செய்து விட்டு வருகிற போது அவருடைய கால் படுகிறது. கல்லாக இருந்த அகலிகை பெண்ணாக மாறி விடுகிறாள். சரி, இது முடிஞ்சிருச்சு, கட் பண்ணா. அடுத்தது போரெல்லாம் முடிஞ்சு சீதை மறுபடியும் வந்துட்டாங்க, அயோத்திக்கே வந்துட்டாங்க. ரெண்டு பேரும் சந்திச்சுக்கிறாங்க, சீதையும் அகலிகையும் சந்திச்சுக்கிறாங்க. சந்திச்சுக்கிட்ட உடனே பெண்கள் சந்திச்சுக்கிட்டா நிறைய பேசுவாங்க. எப்படி இருக்கிற, இந்த புடவை உங்க வீட்டுக்காரர் எடுத்து கொடுத்ததா, எந்த கடையில் கிடைக்குது, இந்த நகை என்ன, என்ன சமையல், எல்லாமே பேசிக்குவாங்க. அப்படி பேசிக்கிறாங்க. அதை ஏன் கேட்குற, அசோகவனத்திலிருந்து கூட்டின்னு வந்த உடனே அந்த மனுஷன் செஞ்ச வேலை இருக்கு தெரியுமா? நெருப்புல இறக்கிட்டாருன்னு என் மேலே சந்தேகப்பட்டாரு. என்னுடைய கற்பை அவர் ஐயப்பட்டு விட்டார். எனவே அக்னி பரீட்சை செய்ய வேண்டும் என்று எனக்கு அவர் நிர்பந்தம் கொடுத்து விட்டார். நானும் இறங்கி விட்டேன் என்று சீதை சொல்லுகிறார். உடனே இது ஒரு கதை தான். புதுமை பித்தன் சாப விமோசனம் அந்த சிறுகதையில எழுதக்கூடிய விஷயம். இதை கேட்ட உடனே அகலிகை முதல்ல அதிர்ச்சி. அவரா சொன்னார் என்று கேட்கிறாள். ஆமா, அவர்தான் சொன்னாரு. அடுத்தது அகலிகைக்கு இன்னும் கோபம் வந்து விடுகிறது. அவரா சொன்னான் என்று கேட்கிறாள். நான் அவன் சொல்ல மாட்டேன், அவர் தான் சொன்னாரு அப்படின்னு சீதை சொல்றான். அப்படி என்றால் இதை போன்ற ஒரு நபர் கொடுத்த அந்த விமோசனம் எனக்கு தேவையில்லை, சாப விமோசனம் என்று சொல்லி மீண்டும் அகலிகை கல்லாகவே மாறிவிடுகிறாள். இப்படி ஒரு கதையை புதுமை பித்தன் எழுதுகிறார். இந்த இடத்துல உண்மை என்பது வேறு, ஆனால் மனித ஆதாரங்கள், மனித குணம் என்பது ஒன்று இருக்கிறது. அகலிகைக்கு இருக்கக்கூடிய அந்த பெண் உரிமை சார்ந்த உணர்வு, அதை தொட்டு விளையாடக்கூடிய ஒரு இடம் இருக்கிறதே, இதைத்தான் புதுமை பித்தன் மிகவும் வலிந்து வலியுறுத்துகிறார். அன்புக்குரிய மாணவ செல்வங்களே, ஒருத்தன் தற்கொலை செய்வதற்காக போகிறான். தெருவில் நடந்து போயிட்டு இருக்கிறான். கடுமையான குளிர். மாஸ்கோ நகரத்தில் போயிட்டு இருக்கான். ஒரு சிறுமி வேகமாக ஓடி வருகிறாள். அவனை பிடித்து உலுக்குகிறாள். எங்க அம்மா, எங்க அம்மா எங்க? அங்க இருக்காங்க, அங்க இருக்காங்க. ஏ போ, நானே தற்கொலை செய்து கொள்வதற்காக நான் சென்று கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி அவன் அந்த சிறுமியை தள்ளிவிட்டு வேகமாக தங்குகிற விடுதிக்கு போய் விடுகிறான். போய் உட்கார்ந்த பிறகு பாக்கெட்டில் இருந்து துப்பாக்கியை எடுத்து மேசை மீது வைக்கிறான். துப்பாக்கியை பார்க்கிறான். தற்கொலை எண்ணம் வந்து கொண்டே இருக்கிறது. நாம் முடிவு செய்து வீட்டிலிருந்து வந்தது எதற்கு? தற்கொலை செய்து கொள்வதற்காக. இந்த விடுதியை தேர்ந்தெடுத்ததும் தற்கொலை செய்து கொள்வதற்காகத்தான். நாம் தற்கொலை செய்து கொள்ளலாமா என்று அவன் எண்ணிக்கொண்டிருக்கிற போதே அவனுக்கு இடையிலே வேறொரு எண்ணம் வருகிறது. அந்த சிறுமி நம்மை கையை பிடித்து இழுத்தாளே, அவளுக்கு என்ன பிரச்சனை இருக்கும்?
ஏன் நாம் அவளுக்கு உதவாமல் போய்விட்டோம் என்று அவன் யோசிக்கிறான். நண்பர்களை, இரவெல்லாம் யோசிக்கிறான். அந்த சிறுமிக்கு என்ன ஆகியிருக்கும், என்ன ஆகியிருக்கும், என்ன ஆகியிருக்கும். கடைசியில் அவன் தற்கொலை எண்ணத்தை கைவிட்டு விடுகிறான். தஸ்தயேவ்ஸ்கி அந்த இடத்திலே ஒரு அற்புதமான ஒரு வார்த்தையோடு முடிக்கிறார். வேதனையினால் மட்டுமே உண்மையை நேசிக்க முடியும் என்று சொல்லுகிறார். தஸ்தயேவ்ஸ்கியை போல மனித உள்ளத்தை, மனித குணங்களை மீட்டிய எழுதிய ஒரு எழுத்தாளன் உலகிலேயே கிடையாது. கரம்சே சகோதரர்கள் அந்த நாவலில் ஒரு இடத்திலே சொல்லுவான், ஒரு சிறுவன் இறந்து போவான். நோய் கடைசி நேரம். அவங்க அப்பா கிட்ட சொல்றான். அவங்க அப்பா கேட்கிறார், மகனே உன்னுடைய கடைசி ஆசை என்ன? அவன் சொல்றான், என்னை புதைத்த பிறகு அந்த புதைக்குழியின் மீது நீ தினந்தோறும் வந்து தந்தையே அரிசியை தூவிச்சல், நெல் மணிகளை தூவிச்சல், நான் இறந்தாலும் என்னுடைய புதைக்குழியின் மீது வந்து குருவிகள் அமர்ந்து அதை சாப்பிடட்டும், இதுதான் என்னுடைய கடைசி ஆசை என்று சொல்லுகிறார். இதை போல எந்த எழுத்தாளனாவது யோசித்திருப்பானா? யோசித்துப்பாரு. அப்ப வெறுமனே ஒரு சட்டத்தை, உறுதியான ஒரு கருத்தை போதிப்பது அல்ல இலக்கியம், அல்ல கதைகள். அதை தாண்டி மனித உணர்வை மீட்டுகின்ற ஒரு மாபெரும் வேலையை கதைகள் செய்ய வேண்டும் என்பது மிக மிக முக்கியமான ஒன்றாக நான் கருதுகிறேன். இதைத்தான் புதுமைப்பித்தன் சொல்லுகிறான். மனிதர்களை புரிந்து கொள்ளத்தான் கதைகள் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றன. அழகிரி சாமி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கு அழகிரி சாமி அவருடைய சந்திப்புன்னு ஒரு கதை. அந்த கதையினுடைய மிக முக்கியமான பாத்திரம் சின்னம்மா. நீங்க வேற யாரையும் நினைக்க வேண்டாம். அந்த சின்னம்மா செல்லப்பான்ற ஒரு பையனுடைய வீட்டு பக்கத்தில் இருக்கிறாங்க. அவன் இவர்களை போல சிறுவனாக இருக்கிற போது அவர்கள் யாரோ, அவர்கள் வேறு இனம், அவர்கள் வேறு பிரிவு, வேறு வகுப்பு, வேறு சாதி. ஆனா பக்கத்து பக்கத்தில் வாழ்றாங்க. ஒரு எழுத்தாளனால் தான் அப்படி இணைத்து வாழ வைக்க முடிகிறது எழுத்துல. அது அவனுடைய கனவு. காய்ச்சலாக இருக்கிறான் செல்லப்பா. இரவெல்லாம் அவனை வீட்டிலே கொண்டு போய் தூக்கி கொண்டு போய் வைத்து அவனுக்கு வைத்தியம் பார்த்து காப்பாற்றுகிறார்கள் சின்னம்மா. ஒரு கட்டத்திலே செல்லப்பாவினுடைய குடும்பம் அந்த ஊரிலே இருந்து இடம்பெயர்ந்து சிங்கப்பூருக்கு போய் விடுகிறது. ஆண்டுகள் பல கடந்து விடுகின்றன, 15-20 ஆண்டுகள். திடீரென்று அவனுக்கு தமிழ்நாடுக்கு வருவதற்கான ஒரு வாய்ப்பு வருகிறது. திருநெல்வேலி போய் நாம் சின்னம்மாவை பார்க்க வேண்டும் என்று அவன் ஆசையாக வருகிறான். அவனுடைய மனசுல இருக்கு, என்னுடைய சின்னம்மா. ஏன் சின்னம்மா? என்ன மடியில போட்டு எனக்கு சோறு ஊட்டிய சின்னம்மா, தோல்ல போட்டு என்ன தாளாட்டிய சின்னம்மா. அந்த கிராமத்துக்கு வரான். ஒரு வயது முதிர்ந்த உருவம் புல்கட்டை தூக்கி கொண்டு அவன் எதிரிலே வருகிறது. இவன் பார்த்த உடனே கண்டுபிடித்து விடுகிறான். ஓ, இதுதான் சின்னம்மா. மா, நான் தான் அவனுடைய செல்லப்பா வந்திருக்கிறேன், சிங்கப்பூர்ல இருந்து வந்திருக்கேன். தெரியுது. அந்த உருவம் நகர்ந்து கொண்டே இருக்கிறது. அவனை சட்டை செய்யவே இல்லை. செல்லப்பா அதிர்ந்து விடுகிறான். நாம எவ்வளவு பாசம் வச்சிருக்க இந்த அம்மா மேல, எங்கிருந்து அவர்களை பார்ப்பதற்கு நாம் தேடி வந்திருக்கிறோம். ஆனா இவர்கள் நம்மை பார்க்கவில்லையே, தெரியுதுன்னு போறாங்களே. அப்படியே பின்னாடியே கூப்பிட்டுட்டே போறான். அப்ப அவங்க சொல்றாங்க, திருப்பி சொல்றான், நீங்க என்ன இப்படியெல்லாம் வளர்த்தீங்களே, இப்படியெல்லாம் செஞ்சீங்களே. ஆமா, ஒத்த கோழி குஞ்சு தான் வச்சிருந்தேன், அதுவும் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நடந்து போறாங்க. கொஞ்சம் தூரம் போன உடனே, சரி செல்லம்மா, நான் ரொம்ப ஆசையா வந்தேன், நான் திரும்பி போறேன் அப்படின்னு அவன் போயிடுறான். அவங்க புல்கட்டை போட்டு அழறாங்க. ஓடி வந்து அவன் செல்லம்மா கையை பிடிச்சிக்கிறான், அந்த சின்னம்மா கையை பிடிச்சிக்கிறான். பிடிச்சிக்கிட்டு சொல்றான், என்னை இப்போவாவது நீங்க அடையாளம் கண்டுகிட்டீங்களே, நான் செல்லப்பா எப்படி இருக்கிற, உனக்கு பிள்ளைகள் இருக்காங்களா, எல்லாமே விசாரிக்கிறாங்க. அவன் அவங்க கிட்ட காசு கொடுத்துட்டு கிளம்பி போறான். அவர்களை பற்றியே நினைத்து கொண்டு போகிறான். நண்பர்களே, இது ஒரு எளிய ஒரு கதை தான். ஆனா இந்த கதை லிங்கம் அவர்கள் எனக்கு சுட்டிக்காட்டி ஒரு முறை சொன்னார், எவ்வளவு பெரிய உறவாக இருந்தாலும் தோழர்களே, கால இடைவெளி என்று ஒன்று இருந்து விட்டால் அந்த உறவு பலவீனம் அடைந்து விடுகிறது.
அது யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டும், அது காதலனாக இருக்கட்டும், காதலியாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், கணவனாக இருக்கட்டும், தாய் தந்தையாக இருக்கட்டும், யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டும். அப்ப இந்த ஒரு புள்ளியை எடுத்துக்கொண்டு அந்த எழுத்தாளன் ஒரு கதையை உருவாக்குகிறான் பாருங்கள். மனித உணர்வு என்பது வளர்த்தெடுக்கப்பட வேண்டிய ஒன்று. அது ஏதோ ஒரு 10 வருஷத்துக்கு ஒரு முறை வந்து பார்த்துட்டு எப்படி இருக்கிற தோழர் நல்லா இருக்கீங்களான்னு கட்டி பிடிச்சி போட்டோ எடுத்துட்டு போறதுல, செல்ஃபி எடுத்துட்டு போறது கிடையாது. அப்ப அந்த மாதிரியான சிந்தனைகளை வளர்க்கின்ற ஒன்றாகத்தான் கதைகள் உருவாகின்றன. கல்கியினுடைய ஒரு கதை, ஒரு விஷ மந்திரம்னு ஒரு கதை, நான் படிச்ச உடனே ரொம்ப குலுங்கி குலுங்கி சிரிச்சேன். நாராயண ஐயர்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து எல்லாருக்கும் மந்திரம் போடுவார். ஆனா அவருக்கு ஒரு நம்பிக்கை, மந்திரம் போடும்போது பக்கத்துல யாரும் கீழ்சாதிக்காரர்கள் இருக்கக்கூடாது. கல்கியினுடைய பாஷையில் சொல்றேன், நான் இருக்கக்கூடாதுன்னு அவர் நினைப்பார். ஒரு நாள் ஒரு அலுவலகத்தில் அவர் ஒரு குமாஸ்தா, அந்த அலுவலகத்துக்கு ஒரு புதிய இன்ஸ்பெக்டர் வராரு. அந்த இன்ஸ்பெக்டர் பேரே ரொம்ப வித்தியாசமானது, பெத்த பெருமாள். பெத்த பெருமாள் இன்ஸ்பெக்டர் வந்த பிறகு ஒரு நாள் இவங்க உட்கார்ந்துருக்காங்க. அப்ப ஒரு நோயாளியை தூக்கிட்டு வராங்க, பாம்பு கடிச்சிருச்சுன்னு ஒரே வயிற்றுலையும் வாயிலையும் அடிச்சுக்கிறாங்க. உடனே நாராயண ஐயர் என்ன பண்றாரு, மந்திரம் போடுறாரு. போட்ட உடனே அவங்க நல்லா இருந்தாங்க. கல்கி இதை வந்து தெரிஞ்சு எழுதினாரா தெரியாம எழுதினாரான்னு தெரியல, மருத்துவத்தை பற்றிய விஷயங்கள் அவருக்கு தெரியல, அப்படியே எழுதியிருக்கார் ஒரு நம்பிக்கையினுடைய அடிப்படையில். இன்றைக்கும் மந்திரம் போடுகிற ஒரு பழக்கம் இருக்கிறது. உடனே அவங்க எழுந்து போன உடனே நாராயண ஐயர் வந்து பெத்த பெருமாள் கிட்ட சொல்றார், இன்ஸ்பெக்டர் சார், நான் என்ன சொன்னேன், பக்கத்தில் யாரும் கீழ்ச்சாதிக்காரர் கிடையாது, அதனால தான் என்னுடைய மந்திரம் பலிச்சிச்சு. பெத்த பெருமாள் பயங்கரமா சிரிக்கிறார். ஐயா, நீங்க சொல்லக்கூடிய அந்த பிரிவை சேர்ந்தவன் நான் தான். நான் வந்து அத்மார் பறையா, இப்ப எப்படி பலிச்சு, நீங்க போட்ட மந்திரம் எப்படி பலிச்சிச்சு? நாராயண ஐயருக்கு பேசுறதுக்கு வாய் இல்லை. அப்ப அதுக்கு கல்கி வச்சிருக்கிற பேரை பாருங்க, விஷ மந்திரம்னு வச்சிருக்காரு. அப்ப இதை போன்ற மனித குணாம்சங்களை வெளிப்படுத்துகின்ற அந்த கதைகள் இருக்கிறது. இந்த கதைகள் தான் அந்த சட்டம் என்கின்ற ஒன்றை உடைக்கின்ற ஒன்றாக மாறுகிறது. அங்குதான் ஒரு சமத்துவ உணர்வை, சகோதர உணர்வை, ஒரு சிந்தனையை தூண்டக்கூடிய ஒரு இடத்திற்கு தள்ளுகிறது. அன்புக்குரிய மாணவ செல்வங்களே, இங்கு இருக்கக்கூடிய பெரியோர்களுக்கு நான் சொல்றேன், உங்களுடைய பிள்ளைகளை கதைகளை படிக்க வைங்கள், நல்ல கதைகளை. டால்ஸ்டாய், செக்காவ், கோகல், துர்கனேவ், மாப்பாசான், நம்முடைய தமிழ்ல வந்து அழகிரிசாமி, புதுமை பித்தன், சதத் ஹசன் மண்டோ, கந்தர்வன், பிரபஞ்சன், இப்படி நிறைய பேருடைய கதைகள் இருக்கின்றன. அதை நீங்கள் வாசிக்க வைக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். உலகை ஆளக்கூடிய சிந்தனையாளர்கள், மிக குறிப்பாக இந்தியாவை வழிநடத்தக்கூடிய மாபெரும் அறிவுஜீவிகள், பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள், காந்தியார் அவர்கள், எல்லாருடைய வாழ்க்கையிலும் புத்தகங்கள் தான் அவர்களை மாற்றி இருக்கிறது. அம்பேத்கருடைய வாழ்க்கையை எடுத்துக்கொண்ட போது அவருக்கு சிறு வயதிலேயே இந்து இலக்கியங்களின் மீது வெறுப்பு இருந்திருக்கிறது. ஆனாலும் அவருடைய தந்தை ராமாயணம் மகாபாரதத்தை படிக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார். அது மட்டுமல்ல, கபீர் அவர்களை பற்றி படிக்க வேண்டும், சொக்கமேளா அவர்களை பற்றி படிக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார். காந்தியினுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொண்டால் ஸ்ராவண பித்ரு நாடகம் என்று தன்னுடைய பெற்றோர்களை கூடையே வைத்து சுமந்து செல்லக்கூடிய ஒரு கதையை காந்தி சின்ன வயதிலேயே படிக்கிறார். அது மட்டுமல்ல, ஹரிச்சந்திரன் கதையை படிக்கிறார். இது இரண்டையும் படித்துதான் காந்தியார் அவர்கள் பொய் சொல்லக்கூடாது, பெற்றோர்களை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற ஒரு சிந்தனைக்கு வருகிறார். அன்புக்குரிய மாணவ செல்வங்களே, காந்தி அவர்கள் பிற்காலத்திலே குஜராத்திலே, அவர் வக்கீலாக இருந்த தென் அமெரிக்காவிலே டால்ஸ்டாய் பண்ணை என்கின்ற ஒன்றை தென்னாப்பிரிக்காவிலே அவர் உருவாக்கினார். எழுத்தாளனுக்கு இருக்கிற இடத்தை பாருங்கள், டால்ஸ்டாய் பண்ணை. இப்படி ஒரு நல்ல இலக்கியம் உங்களை
அந்த சட்டத்தை மீறச் செய்கிறது என்கின்ற ஒன்றுதான். இதை போன்ற இலக்கியங்கள் இந்தியாவிலே கொண்டாடப்பட்டிருந்தால் உண்மையிலேயே இந்தியாவினுடைய நிலைமை வேறு மாதிரியாக இருந்திருக்கும். இன்றைக்கு கூட பக்கம் பக்கமாக எழுதுறாங்க, மகாபாரத்தை ராமாயணத்தை எழுதுறாங்க நவீன எழுத்தாளர்கள். அதற்கான தேவை என்ன இருக்கிறது? ஆனால் நீங்கள் அமெரிக்காவை எடுத்துக்கொள்ளுங்களேன். அங்கிள் டாம்ஸ் கேபின், அம்பேத்கருக்கு மிகவும் பிடித்த ஃபார் ஃப்ரம் மேடிங் கிரவுட் என்று சொல்லக்கூடிய ஒரு நாவல். இப்படி மக்களை கொண்டாடக்கூடிய எழுத்துக்களை நாம் கொண்டாட வேண்டும், அந்த எழுத்தாளர்களை நாம் கொண்டாட வேண்டும். இந்த செய்தியை தான் நான் வலியுறுத்தி சொல்ல விரும்புகிறேன். அன்புக்குரிய தோழர்களே, மனித உணர்வுகளை மேம்படுத்தும் கதைகளை, சமத்துவ உணர்வை விதைக்கும் கதைகளை, நல்ல சிந்தனையை, ஒழுக்கத்தை போதிக்கும் கதைகளை உங்களுடைய குழந்தைகளுக்கு அறிமுகம் செய்யுங்கள். நீங்களும் படியுங்கள். இன்றைக்கு வாசிப்பு என்பது மிக மிக அருகி வரக்கூடிய ஒன்றாக மாறி இருக்கிறது. வெறுமனே பார்க்கின்ற ஒன்றாக, எதை பற்றியுமே யோசிக்காத ஒன்றாக. நீங்க ஒன்னு பார்த்துட்டே இருந்தீங்கன்னா உங்க மூளை வேலை செய்யாது. உங்களுடைய மலிவான புலன் உணர்வுகள் தான் வேலை செய்யும். கண்ணுக்கும் காதுக்கும் தான் வேலையாக அங்கு இருக்கும். எனவே நீங்கள் யோசிக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் புத்தகத்தை தான் படிக்க வேண்டும். அந்த ஒரு இடத்தை நோக்கி நீங்கள் நகர வேண்டும். எழுத்தாளர்களை கொண்டாடுகிற ஒரு சமூகமாக இந்த சமூகம் மாற வேண்டும். சோவியத் ரஷ்யாவிலே மக்சிம் கார்கி என்கின்ற பெயரிலே பல கிராமங்கள் இருக்கிறதாக செய்திகள் நமக்கு. அது மட்டுமல்ல, மாஸ்கோவினுடைய ஏர்போர்ட் விமான நிலையமே அங்கே ஷெர்மட்யோவ் அலெக்சாண்டர் எஸ் புஷ்கின் என்று சொல்லக்கூடிய ஒரு கவிஞருடைய பெயர் தான். புஷ்கினுடைய பெயரை மாஸ்கோவினுடைய பன்னாட்டு விமான நிலையத்திற்கு வைத்திருக்கிறார்கள். திருவள்ளுவரை தவிர்த்து, கலைஞரை தவிர்த்து, அண்ணாவை தவிர்த்து வேற எந்தாவது ஒரு எழுத்தாளர் பேரு நம்ம ஊர்ல எதுக்காவது வச்சிருக்காங்களா? யோசித்து பார்க்கிறேன், யோசித்துக் கொண்டே இருக்கிறேன். அப்ப இந்த சமூகம் எழுத்தாளர்களை கொண்டாடுகிற ஒரு சமூகமாக இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, சோவியத் ரஷ்யாவிலே புஷ்கினுடைய பிறந்த நாள் ரஷ்ய மொழி நாளாக கொண்டாடப்படுகிறது. தமிழிலே, தமிழை பாதுகாப்பதற்காக இந்தி எதிர்ப்பிலே இருந்து, இந்தி ஆதிக்கத்திலே இருந்து அதை காப்பாற்றுவதற்காக நூற்றுக்கணக்கான பேர், நூற்றுக்கும் மேற்பட்ட பேர் துப்பாக்கி சூட்டிலே இறந்து போனார்கள். அன்புக்குரிய மாணவ செல்வங்களே, இந்த வேலூர் மாவட்டத்திலேயே சற்றேறக்குறைய 100க்கு மேற்பட்டவர்கள், நீங்கள் கலெக்டர் ஆபீஸ் போனீங்கன்னா அங்க மொழி அறிஞர்கள் என்று பென்ஷன் வாங்குகிற ஒரு பட்டியல் இருக்கும். நான் வரக்கூடிய பேர்ணாம்பட்டியில இருந்து 4 பேர் துப்பாக்கி சூட்டிலே இறந்திருக்கிறார்கள். போலீஸ்காரன் வந்து துப்பாக்கியை நீட்டான், இங்க சுடுறான். மொழிக்காக சுற்றுவேன் அப்படின்னா இன்னும் மோசமாக, டே அங்க என்ன சுடுறது, இன்னும் கொஞ்சம் கீழே காட்டி இங்க சுடுறான்னு இருக்கான். போலீஸ் சுட்டு இருக்கிறது, இறந்திருக்கிறார் 4 பேர் எங்களுடைய பேர்ணாம்பட்டியிலே. இத்தனைக்கு எங்க ஊர்ல வந்து உருது அதிகமாக பேசுவார்கள், தெலுங்கு அதிகமாக பேசுவார்கள். ஆனாலும் மொழி பஞ்சத்திற்கு குறைவில்லை. அங்கிருந்துதான் இந்த அழகிய பிரிவன் உருவாகி உங்கள் முன்பாக நின்று இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறேன். எனவே மொழி என்பது நம்முடைய உணர்வு மட்டுமல்ல, அது டிஎன்ஏலே இருக்கு. மொழியின் வழியாகத்தான் நீங்கள் ஒன்றை கடத்த முடியும். மொழியின் வழியாகத்தான் சாதியை, நிறத்தை, இனத்தை, நாட்டினுடைய எல்லைகளை நீங்கள் கடக்க முடியும். எனவே அந்த மொழியை காப்பாற்றுகின்ற எழுத்தாளர்களை நாம் கொண்டாட வேண்டும். இந்த மேடையிலே தமிழ்நாடு அரசுக்கு நான் ஒரு வேண்டுகோளை வைக்கின்றேன். தமிழ் நாள், தமிழ் மொழி நாள் என்று ஒரு நாளை தமிழ்நாடு அரசு அறிவிக்க வேண்டும். அந்த நாள் ஒருவேளை முதல் உயிர் ஈகியான நடராசன் இறந்த நாளாக இருக்கலாம், அல்லது தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்று சொன்ன பாவேந்தர் பாரதிதாசனுடைய பிறந்த நாளாக இருக்கலாம். அப்படி ஒரு நாளை உருவாக்க வேண்டும். அதன் வழியாகத்தான் நாம் ஒரு புத்துலகை படைக்க முடியும். எனவே கதைகளை நாம் படிக்கலாம். கலைகள் எல்லா துறையிலும் உள்ள ஊடுருவிவிடும். ஒரே ஒரு செய்தியை சொல்லி நான் நிறைவு செய்கின்றேன்.
அண்மையில் ப்ளூ ஸ்டார்னு ஒரு திரைப்படம் வந்திருக்கு. அதில் பெரிய நடிகர்களே கிடையாது. ரஜினிகாந்த் நடிக்கல, கமல்ஹாசன் நடிக்கல, வேற யாரும் நடிக்கல. உங்களுக்கு தெரியாத 1-2 படங்களை மட்டுமே நடித்த சாந்தனு போன்ற நடிகர்கள் நடித்த ஒரு படம். இன்னும் சிறப்பு என்னன்னு சொன்னா, நம்முடைய ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்டத்தினுடைய கடைகோடி ஊரான அரக்கோணத்திலே என்னுடைய அன்பு தம்பி ஜெய்சங்கர் அவர்கள் எடுத்த படம் அது. மன்னிக்கணும், ஜெய்குமார். தம்பிகளுக்கு ஒரு செய்தி சொல்றேன். 25வது நாள் இன்றைக்கு ஓடிக்கொண்டிருக்கிறது அந்த படம். கிரிக்கெட் விளையாடுறது தான், கிரவுண்ட்ல போய் கிரிக்கெட் விளையாடுறாங்க, 2 தரப்பும் மோதிக்கொள்ளுகிறது. ஆனா அந்த படத்தில் ஒரு செய்தியை சொல்றாங்க, 2 தரப்பும் பிரிந்திருக்கிற வரைக்கும் 3வது தரப்பு மேல இருக்கிற தரப்புக்கு பெரிய கொண்டாட்டம். நாம 2 பேரும் ஒன்றிணைந்தால் நாம் எதிர்ப்பதற்கு ஒருவன் மேலே இருக்கிறான், அவன்தான் உட்கார்ந்து கொண்டு குடுமியை பிடித்து ஆட்டிக் கொண்டிருக்கிறான் என்று அந்த படம் சொல்லுகிறது. நல்ல செய்தியை சொன்னால் மக்கள் அதை வரவேற்பார்கள் என்பதற்கான அடையாளம் தான் 25வது நாள் இன்றைக்கு ஓடிக்கொண்டிருக்கிறது ப்ளூ ஸ்டார் திரைப்படம். அப்ப கதைகள் என்பது மனித மனங்களை ஊடுருவி மனித சிந்தனையை மாற்றி அதை பண்படுத்தி ஆதிக்கத்திற்கு எதிராக சட்டதிட்டங்களுக்கு எதிராக நம்மை மாற்றும் அந்த வகையான கதையை நோக்கி நாம் நகர்வோம் என்று சொல்லி, அதைப்படி அந்த வகையான கதைகளை நீங்கள் வாசிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த அற்புதமான வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். இந்த பதிவை குறித்து உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. மறவாது ஐதர்மபுரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துகின்றோம்.